எல்லோருக்கும் வணக்கம். சைக்கிள் நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டாத ஆளே இருக்க முடியாதுன்னு தாங்க சொல்லலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் 2-3 பேர் வீட்டில் தான் டிவி ஃபிஃப்டியே இருக்கும். சைக்கிள் தான் முக்கால்வாசி பேர் வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஏங்க, அதாவது ஒரு ஆள் தவறிட்டேன்னா கூட பக்கத்து கிராமத்தில் போய் தகவல் சொல்கிறதுக்காக ஒரு ஆள்கிட்ட சைக்கிளை கொடுத்து அவர்கிட்ட 2 ரூபாயோ 3 ரூபாயோ கொடுத்து விட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சைக்கிள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அப்போ எங்கள் ஊரில் ஒரு சைக்கிள் கடை இருக்கும். அதை நாங்கள் வாடகைக்கு எடுத்து சைக்கிள் ஓட்டுவோன்னு வைங்களேன். அப்போ வீட்டில் சைக்கிள் கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு 1 ரூபா சைக்கிளோட வாடகை. 1 ரூபா கொடுத்தாச்சுன்னா 1 மணி நேரம் ஓட்டிக்கலாம். அந்த 1 மணி நேரம் அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி ஆளே இல்லை இதில் பெல்லு வேறு அப்படின்னு, அந்த மாதிரி ஆளே இல்லாத தெருவில் நாங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த பெல் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். நம்மளை யாரும் பார்த்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போஸ்ட்மேன்லாம் அந்த டைம் வந்துவாங்க, ஒரு 11 மணி 12 மணிக்கு. அப்போ போஸ்ட்மேன் சைக்கிளில் தான் வருவார். யார் வீட்டுக்காவது மணி ஆர்டராவது லெட்டராவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த சைக்கிள் வீட்டு முன்னாடி இருந்துட்டு பெல் அடிப்பார். அதை பார்த்து அவங்க வேகமாக வாங்கிக்கிடுவாங்க, லெட்டரோ மணி ஆர்டரோ. சில நேரத்தில் நம்ம பெல் அடிச்சுட்டு போகிறத பார்த்தோன்னா அவங்க போஸ்ட்மேன் தான் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க வேலையை போட்டு அப்படியே வேகமாக வந்துடுவாங்க. நம்மளை பார்த்த உடனே கேவலமாக ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் என்னடானா, அட பேதியில் போவானே நீ தானே, நான் போஸ்ட்மேன் நினச்சிட்டுலாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அப்பா நம்ம சைக்கிள் ஓட்டுறத ஒரு ஆள் பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு. நீங்கள் இந்த மாதிரி வாடகைக்கு சைக்கிள் ஓட்டியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அந்த சைக்கிளை கொண்டு விடும்போது ஒரு சோகம் வரும் பாருங்க. இனி எப்போ நம்ம அம்மா கிட்ட சைக்கிள் மறுபடியும் 1 ரூபா கேட்டு வாங்கி மறுபடியும் நம்ம ஓட்ட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எந்த வண்டி ஓட்டினாலும் அந்த சைக்கிள் ஓட்டினதுக்கு உண்டான அந்த ஒரு சந்தோஷம் இப்போ எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க.